வணக்கம். நம்ம சேனல்லேருந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோட டெய்லி அனாலிசிஸ் மார்க்கெட் முடிஞ்சோன்னு பார்ப்போம். வாங்க இன்றைக்கே நடந்திருக்கு, நாளைக்கே நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத அனாலிசிஸ் பண்ணலாம். ஸோ நேற்று என்ன சொல்லியிருந்தோம், இன்றைக்கே நடந்திருக்கு அப்படிங்கிறதும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நிஃப்டியோட டே சார்ட்டில் இங்கேருந்து மேலே போயிட்டு ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் ஃபார்ம் ஆனிச்சு. அந்த ரேஞ்சை நேற்று டெஸ்ட் பண்ணுற மாதிரி போணுச்சு. அது பிரேக் அவுட் ஆகலை. அது பிரேக் அவுட் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக அங்கேருந்து சப்போர்ட் அடிச்சுன்னா நல்லா மேலே போகும்னு சொல்லியிருந்தோம். அப்படி இல்லைனா அந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்துடும் சொல்லியிருந்தோம். இன்றைக்கி அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சு. பட் திரும்ப அந்த ரேஞ்சுக்குள்ளேயே க்ளோஸ் ஆனது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அப்போ இன்னும் இந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராங்காக அமையலை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த ஹையை தாண்டி சப்போர்ட் எடுக்குதுன்னா அது நல்லா மேலே போகலாம். ஒருவேளை லோ பிரேக் பண்ணுதுன்னா திரும்ப இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்துடும். அதனால் இந்த ரேஞ்சை மேலே பிரேக் பண்ணதா கீழே பிரேக் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். மேலே பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா பிரேக் அவுட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துட்டு நல்லா தொடர்ந்து மேலே போகலாம். என்ன ஆகுதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ 1 ஹவரில் பாருங்கள், இந்த 1 ஹவர் கேண்டில்ஸ்க்கும் உள்ளே தான் அமைஞ்சிருக்கே தவிர அந்த ரேஞ்சை மேலே கீழேயோ பிரேக் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் இது இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் லெவலு, இது அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலு. ஸோ இங்கேருந்து போய் ஃபஸ்ட்டு இதை டெஸ்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து சப்போர்ட் அடிச்சுன்னா இதை டெஸ்ட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் இதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா நல்லா மேலே போக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த ரேஞ்சிலேருந்து என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். சப்போர்ட் எடுக்குதா ரிஜெக்ட் ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். டைரெக்டாக இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கலாம் அல்லது இதையும் பிரேக் அவுட் ஆகலாம். ஸோ ஓவரால் இந்த 3 ரேஞ்சும் ரொம்ப முக்கியமான ரேஞ்சு மார்க் பண்ணிங்க என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்றைக்கி பாருங்கள், ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் சிபிஆரும் அமைஞ்சிருக்கு. ஹையர் வேல்யூ சிபிஆருக்கு கீழே க்ளோசிங் ப்ரைஸ் பேரிஷ் புல்லிஷ் ரெண்டும் மாறி வந்திருக்கு. ஸோ அதனால் சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆகுதான்னு செக் பண்ணணும், கீழே ஓப்பன் ஆகுதான்னு செக் பண்ணணும். மேலே ஓப்பன் ஆகிட்டு சப்போர்ட் எடுத்து R1 தாண்டினா R2, R1 சப்போர்ட் எடுத்து R3. இதே R1 ரிஜெக்ட் ஆகுனா திரும்ப S1 வரைக்கும் வரலாம். இதே சிபிஆருக்கும் கீழே கேண்டில்ஸ் ஓப்பன் ஆனிச்சுன்னா செல் பண்ண வேண்டாம், S1 வரைக்கும் வரட்டும். S1 சப்போர்ட் எடுத்தால் திரும்ப R1 வரைக்கும் போகட்டும். S1 கீழே பிரேக் பண்ணதுன்னா திரும்ப அது S2 வரைக்கும் வரும். ஸோ நிஃப்டி போல் தான் பேங்க் நிஃப்டியும் அந்த ரேஞ்சை டெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக க்ளோஸ் ஆகலை. அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் பாருங்கள் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ரீடெஸ்ட்மெண்ட் கீழே கொடுத்து அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. அதனால் இந்த ரேஞ்சு ப்ளஸ் இந்த டேவோடைய லோ மார்க் பண்ணிக்கலாம். இந்த 2 சைடில் எந்த சைடு பிரேக் பண்ணுதுன்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ மேலே பிரேக் பண்ணி சப்போர்ட் அடிச்சுன்னா தொடர்ந்து மேலே போகலாம், கீழே பிரேக் பண்ணி ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா தொடர்ந்து கீழே வரும். அதனால் எந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். அது கூட சேர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ 1 ஹவரில் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இந்த லெவலு, இமீடியட் சப்போர்ட் லெவல் கீழே இருக்கிற லெவல். அதனால் இந்த ரேஞ்சை 1 ஹவரில் பிரேக் பண்ணும் போதே தெரிஞ்சுக்கலாம் அடுத்த இந்த சைட் போக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. ஸோ ஒன்ஸ் மேலே பிரேக் பண்ணி சப்போர்ட் அடிச்சுன்னா அடுத்த ரேஞ்சு, கீழே பிரேக் பண்ணி ரிஜெக்ட் ஆகுதுன்னு அடுத்த ரேஞ்சு. அதனால் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது எந்த திசை அப்படின்னு. சேம் நிஃப்டி போலவே ஹையர் வேல்யூ சிபிஆர் க்ளோஸ் ஆனதும் சிபிஆர் கீழே இருக்குது. அதனால் நிஃப்டிக்கு ஃபாலோ பண்ண அதே தான் ஃபாலோ பண்ணணும். சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு சப்போர்ட் எடுத்து R1 தாண்டினா R2, R1 பிரேக் பண்ணிச்சுன்னா R3, R1 ரிஜெக்ட் ஆகுதுன்னா பேரிஷ் க்ளோஸ் இருக்கிறதுனால திரும்ப S1 வரைக்கும் வரலாம். இது சிபிஆருக்கும் கீழே ஓப்பன் ஆகிட்டு செல் ஆகுதுன்னா S1 கீழே பிரேக் பண்ணதுன்னா S2, S1 சப்போர்ட் எடுக்குதுன்னா திரும்ப R1 வரைக்கும் போகலாம். ஓவரால் அந்த ரேஞ்சில் எந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இது கூட உங்கள்ட்ட ரிசர்ச் பண்ணுங்கள், எல்லா வீடியோவும் பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் சொந்த முடிவு ஸ்டேட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.